தாவேகா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்னு 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனுவை விஜய் தாக்கல் செய்ய இருப்பதா தகவல். விவரங்களோடு இணைகிறார் மணிகண்டன், செய்தியாளர். மணிகண்டன், வணக்கம். மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல நீண்ட ஆண்டு காலத்திற்கு பிறகாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிகழ்வு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அதே போல சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் போட்டியிடுவதாக இன்று அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில நாளை மதியம் 12 மணி அளவுல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வேட்புமனுவை அவர் சமர்ப்பிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து அவரது தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். இந்த அட்டவணையின்படி ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் திருச்சி மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரப்புரை செய்ய இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.